ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா மாறன் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ. எபிசோடை பொறுத்த வரைக்கும் ராகவன் லாக்அப்பில் இருக்கார். ராகவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற முழு முயற்சியில் வீரா மாறன் 2 பேரும் இருக்காங்க. இதில் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு பொண்ணு தான் காரணம் அப்படின்றத வீரா மாறன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்றத தேடி போகிறாரு மாறன். ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. பொண்ணுக்கும் பாண்டியனுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருந்துச்சா, பொண்ணு கூட ஏதாவது சண்டைதும் இருந்ததான்னு ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்க கிட்டே விசாரித்து பார்க்குறாரு. பட் பாண்டியனை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி விசாரிச்சுட்டு மாறன் வீட்டுக்கு வந்த மாறன்கிட்ட வீரா என்னாச்சு, ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதான்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதா, உங்கள் அண்ணன் யாராவது பொண்ணதும் லவ் பண்ணாரா, உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி வீரா கிட்டே கேட்கும்போது, ஆமான்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிச்சு, எங்கள் அண்ணன் இறந்தது கூட அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதை முன்கூட்டியே சொல்கிறது இல்லையா, சரி அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி வீரா கிட்டே விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் ரோஸ்மேரி. ஸோ இந்த பொண்ணை தேடி வீரா மாறன் இவங்க 2 பேரும் போகிறாங்க. அந்த வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு பொண்ணே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வராரு. இந்த பொண்ணை பற்றி அவர்கிட்ட மாறன் வீரா 2 பேருமே விசாரிக்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறது, இந்த பொண்ணு இங்கே தான் இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸை வீரா மாறன் 2 பேர்கிட்டையும் கொடுக்க, வீரா மாறன் அடுத்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே பாண்டியனுடைய ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வீரா மாறன் 2 பேரும் கதவை தட்டுறாங்க. ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கதவை திறந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த ரோஸ்மேரி வேறு யாரும் கிடையாது. ஸோ மாறனுடைய கடையில் ஏற்கனவே வேலை பார்த்தவங்க தான். ஸோ மாறனை பார்த்ததும் அண்ணா அப்படின்னு சொல்லி ஓடி வர, நீயாம்மா ரோஸ்மேரி, மேரின்னு தான் கூப்பிடுவோம், ரோஸ்மேரின்னு சொன்னதும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், பாண்டியனை உனக்கு எத்தனை வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லி ரோஸ்மேரி கிட்ட மாறன் கேட்குறாரு. அப்போது ரோஸ்மேரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, 5 வருஷமாக எனக்கு தெரியும், ஆட்டோவில் போகிறப்போ வர்றப்போ தான் அவருக்கும் எனக்கும் பழக்கம், 5 வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோடு அப்படின்றது இந்த ரோஸ்மேரியுடைய வாக்குமூலம் தான் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்க போகுது. இங்கே ராகன் வெளியில் வர போகிறாரா இல்லை ஜெயிலுக்கு போக போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அப்கமிங் எபிசோடு இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோஸ்மேரி என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு வராங்க. ராகவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சாட்சியும் சொல்கிறாங்க. இதனால ராகவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.